பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே திருச்சபை மக்களாகி உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நேற்று பாடின அந்த பாடலை இன்றைக்கு நாம் சேர்ந்து பாடலாம். முதலாவது ஒரு முறை நான் பாடுகிறேன், பிறகு நீங்கள் சேர்ந்து பாடலாம். தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். சேர்ந்து பாடலாம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேங்க்யூ வெரி மச். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார்?
இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார்? மனுஷர்கள் நம்ம எல்லாருமே ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் ஆண்டவர், ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே. உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் என்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா, கடிதத்தின் மூலமாக எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும். அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு, அந்த பொம்மையை, அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான்? அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி ப்ளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான். ஆனா வேத புஸ்தகம் திரியேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அதை குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும்? மனுஷன் மாதிரியே. மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது. மனுஷனுக்கு 2 கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனால்தான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் 2 காதுகள் உண்டு. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனால்தான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு. நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவர் உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசையை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன். உன்கிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய். அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும். என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது.
அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குறைய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார். அதுக்கு தான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான். ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல. செக்ஸ் ஃபீலிங் இட் செல்ஃப் நாட் a sin. ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது.